மத்திய அரசு பணிகளில் தயாராகிக் கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 98/56 of 63/7 plus 35/5/7/49 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம போட்மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் பண்ணணும். அப்போ இதை பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு மேனேக்கிலையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா நமக்கு 7 5ன்னு சொல்லி ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது. ஆட் பண்ணுறப்ப அப்போ என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 35 வருமா, கீழே 7 × 5 35 வரும். அப்போ மேலே வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 63 × 5 பண்ணணும். அடுத்து 35 × 7 பண்ணணும். என்ன வருது, 315 + 245 வரும். ஸோ இந்த இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 0 6 6 660/35 560/35 வரும். நெக்ஸ்ட் ஆஃப் இருக்கு, இந்த இடத்துல வந்து 7/49 இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், ஆஃப் தான் நம்ம பண்ணணும். ஆஃப்னா என்னன்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட மல்டிபிள் தான் இது. அப்போ 98/56 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணா 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 7 டைம்ஸ் வரும், இங்கே 1 1 2 டைம்ஸ் வரும். மறுபடியும் இதை 7ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே 4 இருக்கும், 6 டைம்ஸ் வரும். அப்போ 16. அப்போ இங்கே என்ன இருக்குது, 98/56 98/56 × 16/1 இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணால் எத்தனால கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் வரும், இது 1 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 7 டைம்ஸ் வரும், இது 49 வரும். 49னா இங்கே 7ஆல் மறுபடியும் கேன்சல் பண்ணால் 1, இங்கே 7 டைம்ஸ் வரும். அப்போ 7 × 4 இருக்கு. 7 × 4 வந்து என்னது, 28. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, /749 இருக்கு. 7/49 இருக்கா, அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடில் இருக்கிறனால மேலே மல்டிபிளில் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன வரும், 49/7 வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 7 டைம்ஸ் வரும். அப்போ 28 × 7 196 196. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு 1470 cm². இந்த முக்கோணத்தின் அடிப்பக்கம் அதன் ஒத்த உயரத்தில் 3/5 பங்காக இருந்தால் அந்த முக்கோணத்தின் உயரம் என்னவாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரையாங்கிளோட பரப்பளவு ஃபார்ம்ல என்ன, ஹாஃப், ஏரியா ஃபார்ம்ல என்ன, ஹாஃப் BH. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 1470ன்னு கொடுத்துருக்காங்க. 1470 cm² கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடிப்பக்கம் அதன் உயரத்தை 3/5 பங்காக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்பக்கன்றது என்னது, பேஸ். பேஸ் வந்து எப்படி இருக்கான், ஹைட்டோட 3/5 பங்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கோணத்தோட உயரம், ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு உயரம் வந்து கிடைச்சிரும். ஹாஃப் இன்ட்டு பியோட வேல்யூ என்னது, 3h/5. நெக்ஸ்ட் இன்ட்டு h தான் இருக்கும். ஈக்குவல்ட்டி இங்கே என்ன இருக்குது, 1470 இருக்கும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 490 வரும். இங்கே 5 × 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 10 வரும். அப்போ 4900 ஈக்குவல் டு இங்கே ஹச்சும் இருக்கா, அப்போ என்ன இருக்குது, h² இந்த சைடு இருக்குது. ஸோ h² வந்து 4900 அப்படின்னா h வந்து என்னன்னா ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 70 வரும். அப்போ 70ன்றது தான் என்னது, இந்த முக்கோணத்தோட ஹைட்டு. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், P1 P2 மற்றும் P3 ஆகியோர் 3 மாணவர்கள். P1 என்பவர் P2வை விட 62.5% குறைந்த மதிப்பெண்ணும் மற்றும் P3யை விட 70% அதிக மதிப்பெண்ணும் பெற்றார். P2 என்பவர் பெற்ற மதிப்பெண்கள் 8160 எனில் P3 பெற்ற மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, P2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். P2 = 8160. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க,
P1 வந்து என்ன P2வை விட 62.5% குறைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப P2வை விட P1 வந்து எவ்வளவு குறைவா இருக்காங்களா 62. அப்ப 8160ல 62.5% குறைவுனா 100ல இருந்து 62.5 வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும் 37.5 வரும். அந்த பர்சன்டேஜ் தான் என்னவா இருக்காங்களா P1 இருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 408 வரும். நெக்ஸ்ட் இதை 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 7.5 வரும். அப்போ 408 P2ஓட வேல்யூ என்னது 408 இன்ட்டு 7.5 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு P2ஓட வேல்யூ கிடைச்சிரும். என்ன வந்துருச்சு நமக்கு 3060 வந்துருச்சு. அப்ப P2ஓட வேல்யூ என்னது 3060. நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் P1ஓட வேல்யூ இது P1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க P1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் என்னது 3060. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் P2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது 8160. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க P3 பெற்ற மதிப்பெண்கள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P3ன்றது என்னன்னா P3யை விட 70% அதிக மதிப்பெண் யாருன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு P1 கொடுத்துருக்காங்க. அப்ப P1ன்றது என்னது 170% தான் என்னது P1. அப்ப என்னது 170 தான் என்னது 3060 தான் என்னது 170%. நெக்ஸ்ட் P3யோட வேல்யூ என்னது 100. இந்த 100 தான் என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 17ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 18 டைம்ஸ் வரும். ஸோ 1800 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் x is equal to 50 y is equal to 25 எனில் x ஆனது y ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம் கேட்டிருக்காங்க. x வந்து என்ன கொடுத்துருக்காங்க 50. நெக்ஸ்ட் y is equal to 25 கொடுத்துருக்காங்க. x ஆனது y ஐ விட எத்தனை சதவீதம். ஸோ இது ரெண்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு 25 வந்து டிஃபரன்ஸ் இருக்கா. x ஆனது y ஐ விட எத்தனை சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 25ல இந்த டிஃபரன்ஸ் 25 எவ்வளோன்னு பார்க்க போறோம் இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 11 வரும். அப்போ நமக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு 100% வந்து கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ரயில் அதன் வழக்கமான வேகத்தின் 6/7 மடங்கு வேகத்தில் இயங்குகிறது. அதனால் இது 20 நிமிடம் தாமதமாக ஸ்டேஷனை அடைகிறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6/7 மடங்கு வேகம் கொடுத்துருக்காங்க. ஸோ 6/7 மடங்கு அப்படின்றது என்னது ஸ்பீட் ரேஷியோ. அப்ப ஸ்பீட் ரேஷியோன்றது என்னது அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா ரிவர்ஸ் ஆகும். அப்ப 7:6ன்றதா என்னது ஸ்பீட் ரேஷியோ. நெக்ஸ்ட் டைம் ரேஷியோ வந்து என்னது 6ம் 7மா மாறிடுமா டைம் ரேஷியோ அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதனால் t வந்து 20 நிமிடம் தாமதமாக அடைகிறது. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 1 தான் டிஃபரன்ஸா. அந்த 1 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க இந்த 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 1 வந்து 20 மினிட்ஸா இருந்தா இந்த 6 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நேரத்தை கண்டறியும் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 6 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6 வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா 6 × 20 120. அப்ப 120 நிமிடங்கள். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு புதிரை மூன்று நண்பர்கள் 4 மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள். மேலும் 2 நண்பர்களை உதவிக்கு அழைத்தால் அதே புதிரை முடிக்க எவ்வளவு நேரமாகும் கேட்டிருக்காங்க. ஸோ 3 நண்பர்கள் 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க நிமிடங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரத்தை நம்ம நிமிடமா மாத்திரம் என்ன பண்ணும் 4 × 60 பண்ணுமா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ 4 × 60 பண்ணும். அப்ப என்ன வரும் நமக்கு 240 வருமா 240. ஒரு 3 நபர்கள் 240 நேரத்தில் செய்து முடிக்கிறார்கள். மேலும் 2 நபர்கள் அப்போ ஒரு புதிர்ன்றனால இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேலும் 2 நபர்கள்னா ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்களா. அப்ப மேலும் 2 நபர்கள் எத்தனை பேர் ஆவாங்க 5 பேர் ஆவாங்க. அப்ப 5 நபர்கள் எத்தனை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா
இப்போ 48 into 3 வருது. ஸோ 48 into 3 வந்து என்னது 144 நிமிடங்கள். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 600 என்ற ஒரு மொத்த தொகையானது 2 நபர்களுக்கு ஒருவருக்கு ஆண்டு வட்டி 5% மற்றவருக்கு 13% தனி வட்டியில் கடனாக வழங்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு பெறப்பட்ட தனி வட்டி 62 எனில் ஒவ்வொரு வட்டி விதத்திலும் வழங்கப்பட்ட கடன் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் 600 ரூபாயை 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 5%. நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு எத்தனை 13% கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது 600 - Xன்னு எடுத்துக்கிறோம் பிரின்சிபல், நமக்கு தெரியாததுனால. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க 13% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 இயர் கொடுத்துருக்காங்களா, அப்போ இன்ட்டு 1, இங்கேயும் இன்ட்டு 1. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு 62 ரூபாய் வந்து வட்டி கிடைக்குது. பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 62 ரூபாய் வட்டி கிடைக்குது. பிரின்சிபல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுன்ற இல்லையா, எக்ஸ் இன்ட்டு 5 into 1/100 + 600 - X into 13 into 1/100 ஈக்குவல் டு 62 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும், நமக்கு ஃபர்ஸ்ட் 5x வருமா, 5x/100 இருக்கும். இங்கே என்ன வரும், நமக்கு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 600ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 7800 வரும். அப்போ 7800 இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ -13x/100 வரும் ஈக்குவல் டு 62 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 100 என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா 62ஓட. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல 5x + 13x இருக்கா, 5x 7800 - 13x 13x ஈக்குவல் டு இந்த 100 இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 6200 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், x ஒரே டேர்மாக எடுத்துக்க போகிறோம். இந்த 7800ஐயும் இந்த 6200ஐயும் ஒரே டேர்மாக எடுத்துக்க போகிறோம். அப்போ 13xலேருந்து 5x போச்சு, நமக்கு என்ன வரும் 8x வருமா. அப்போ 8x ஈக்குவல் டு இந்த 7800லேருந்து 6200 என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், நமக்கு 6600 வரும். 1600. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, 8ஆல் கேன்சல் பண்ணுவோம். இது 1, இது 2 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, நமக்கு 200 கிடச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா. இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 200. அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம், 600 - Xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 600லேருந்து 200 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 400 வருமா. அதான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 200 400 ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசல் தொகை 20000 ஆனது ஆண்டுக்கு 9% என்ற வீதத்தில் கூட்டு வட்டியில் ஒரு முறை கூட்டப்படும் முறையில் கடன் வழங்கப்படுகிறது. எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகை என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 2xக்கு என்ன பண்ணுவோம், 2-1 மெத்தட் போடுவோமா, 2-1. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் 20000க்கு எத்தனை பர்சன்டேஜ், 9% பார்க்க போகிறோம். இப்போ 0 கேன்சல் பண்ணோம்னா 1800 வரும். நெக்ஸ்ட் 1800க்கு 9% பார்க்க போகிறோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 18 into 9 வருமா. இப்போ 18 into 9 162 வரும். நம்ம என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். எனக்கு என்ன வருது, 1800 162. இப்போ 2 6 7 3 3762 வந்து என்னது, நமக்கு வட்டி மட்டும்தான் இருக்கு. ஆனால் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 20000தோட அந்த வட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 3762 ஆட் பண்ணால் என்ன வருது, நமக்கு 23762 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் கொள்முதல் விலை
440. கொள்முதல் விலைனா என்னது? சிபி காஸ்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 440. நெக்ஸ்ட் லாப சதவீதம் 18%. எனில் லாபத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிபி வந்து என்னது? சிபி வந்து 440. அப்போ 440ல் 18% என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு லாபம் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 48 இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 டைம்ஸ் வரும், இங்கே 2 வரும். அப்போ 22 into 18 396 வருது. அப்போ 396 பை என்ன இருக்கு? 5 இருக்கா? நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 7 டைம்ஸ் வருமா? 7 டைம்ஸ் வந்து 35 வரும். பேலன்ஸ் 4 டைம்ஸ் இருக்கு. 9 டைம்ஸ் வந்து 45 வருமா? பேலன்ஸ் 1 இருக்கு. அப்போ 79.2 ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழுவில் உள்ள 60 மாணவர்களில் 50% வரலாறு பாடத்திலும் மற்றும் மீதமுள்ளவர்கள் புவியியல் பாடத்திலும் விருப்பமுடையவர்களாக இருக்கின்றனர். வரலாறு பாடத்தின் சராசரி மதிப்பெண் 85 மற்றும் புவியியல் பாடத்தின் சராசரி மதிப்பெண் 75. எனில் மொத்த குழுவின் சராசரி மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 60 பேர் இருக்காங்களா? இதுல 50%னா எத்தனை பேர் வருவாங்க? 30 வருவாங்களா? ஃபர்ஸ்ட் 30 பிரிவாங்க, நெக்ஸ்ட் 30 இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அதுல 50% வரலாறு பாடத்தில் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சொல்லுங்க. அப்ப 50% எத்தனை? 30 பேர் வருவாங்களா? அவங்க வந்து என்னது? ஹிஸ்டரியில வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மீதமுள்ளவர்கள் புவியியல் பாடம் சொல்லியிருக்காங்க. அப்ப மீதமுள்ளவர்கள்னா பேலன்ஸ் 30 இருப்பாங்க, அவங்க வந்து ஜியாகிரபில வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. நெக்ஸ்ட் வரலாறு பாடத்தின் சராசரி மதிப்பெண் 85, புவியியல் பாடத்தின் சராசரி மதிப்பெண் 75. மொத்த குழுவின் சராசரி என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 30 பேர் வந்துருச்சா? அப்ப 30 இன்ட்டு ஃபர்ஸ்ட் என்னது? வரலாறா? வரலாறுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 85 கொடுத்துருக்காங்க. அப்ப 85ஆல மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் 30 இன்ட்டு 75 கொடுத்துருக்காங்க. அப்ப 75ஆல மல்டிபிள் பண்ணணும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மொத்த குழு தானே கேட்டிருக்காங்க. அப்ப பை 60 பண்ணோம்னா நமக்கு சராசரி கிடைச்சிடும். அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கடுத்து 60ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 85 இன்ட்டு 3 2550 வருமா? நெக்ஸ்ட் 75 இன்ட்டு 30 2250 ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 0 4800 வரும். 4800 இது வந்து என்னது? டோட்டல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்ம கிட்ட சராசரி கேட்டிருக்காங்களா? அப்ப மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 60 பேர் இருக்காங்களா? அப்ப 60ஆல கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 80 வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஆண்டுகளுக்கு இடையான விகிதம் 7:8 7:8ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஒவ்வொரு எண்ணும் 4ஆல் அதிகரிக்கப்படுகிறது. அப்ப ரெண்டுக்குமே என்ன அதிகரிக்குதா? +4 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு எவ்வளவா மாறுது? 9ஆவும் 10ஆவும் மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8ல இருந்து இங்க 10ஆ மாறி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க என்ன மாறி இருக்கு? 7ல இருந்து 9ஆ மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்கு? 2x டிஃபரன்ஸா இருக்கா? இப்போ 7 to 9 2x, அப்ப 8 to 10 என்னது? 2x. இந்த 2x தான் என்னது? இங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2x தான் என்னது? 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 2வா? x ஓட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இரண்டு எண்களுக்குடையும் வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9க்கும் 10க்கும் வித்தியாசம் என்னது? 1 தானே. அந்த 1x தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1xனாலும் 2 தான் வரும். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சௌரப் என்பவர் ஒரு மோதிரத்தை குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 26% குறைவாக வாங்கி அதை குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 10% அதிகமாக விற்றார் எனில் அவரால் ஈட்டப்பட்ட தோராய லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குறிக்கப்பட்ட விலை என்னவா இருந்திருக்கும்? 100ஆ இருந்திருக்குமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அதை குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 10% அதிகமா. அப்ப 110க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? விற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 20% ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா குறைவாக வாங்கியிருக்காங்க 26%. அப்ப 100ல இருந்து 26% குறைஞ்சு வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 74க்கு தான் அவங்க வாங்கியிருப்பாங்களே மொத்தமா.
ஆனால் வந்து 110 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வந்து விற்றுருக்காங்க. அப்போ ஆல்ரெடி 26 வந்து அவருக்கு லாபம் தான். 110னா என்னது, இன்னும் ப்ளஸ் 10னா அப்போ என்ன வரும், 36 வருமா. அப்போ 36 வந்து இந்த 74ல் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். 36 வந்து 74ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது, 1800/37. இது நம்ம கேன்சல் பண்ண என்ன வருது நமக்கு, 48.6%. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். டி என்பவர் ஒரு வேலையின் 10% 3 நாட்களில் செய்து முடிக்க முடியும் எனில் முழு வேலையும் டி எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வேலையோட 10%. 10% எப்படி எழுதிக்கலாம், 1/10 எழுதிக்கலாமா. ஒரு வேலையில் 10%. ஸோ ஃபுல்லாக நமக்கு தெரியாது. எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை நாளில் முடிக்க முடியும், 3 நாளில் முடிக்க முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டோம்னா 1/10 இந்த சைடு என்ன வரும், மல்டிபிளில் போயிருமா. அப்போ 3 × 10 மாறிடும். அப்போ 30 days. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8400/2 - 2100 + 15 × 8 இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணணுமா, போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோமா. bracket ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க, டிவைட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க மல்டிபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 4200 வந்துடும். 4200 - 2100 ப்ளஸ் இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். 15 × 8 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 120 வரும். இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வருது, 4320 வரும். -2100 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 2220 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 415/5 - 44 × 2/8 + 53 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் தான் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை பண்ணோம்னா 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரும், 83 வரும். அப்போ 83 மைனஸ் இங்கே என்ன இருக்கு, 44 × 2/8 இருக்கும் ப்ளஸ் 53 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 11 வரும். அப்போ 83 - 11 + 53 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 6 வரும். நெக்ஸ்ட் 136 - 11 வரும். இதை நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருது, 125. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 25% தள்ளுபடிக்கு பின்பு ஒரு பொருளானது 5550க்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 100ல இருந்து இருக்குமா, 100ல இருந்தது 25% வந்து தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை ரூபாய்க்கு அவங்க விற்றுருப்பாங்கன்னா 75% வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 75% தான் என்னது, 5550 எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். 25ஆல் கேன்சல் பண்ணால் நெக்ஸ்ட் இதை 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா என்ன வந்துருக்கு, 1850. 1850 × 4 பண்ணோம்னா 0. 7400. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். WX மற்றும் Y ஆகியோரின் சராசரி உயரம் 185 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், W + X + Y. சராசரினா என்ன பண்ணுவோம், 3 நம்பரையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால டிவைட் பண்ணுவோமா. அப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3ஆல் டிவைட் பண்ணுறோம். சராசரி தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 185 கொடுத்துருக்காங்களா. இதை வந்து என்ன எழுதிக்கலாம், நம்ம 3ஆல் இதை வந்து மல்டிபிள் பண்ணிட்டு 3 பேரோட கூடுதல் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ W + X + Y = நம்ம 185 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 185 × 3. ட்ரிபிள் 5 வருது.
555 வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? W மற்றும் X. W மற்றும் X ஆகியோரின் சராசரி உயரம் 153. செகண்ட் W மற்றும் X மட்டும் கொடுத்துருக்காங்க பை 2 ஈக்குவல் டு இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க? 153 கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப W பிளஸ் X ஈக்குவல் டு 306 வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? X மற்றும் Y கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன். அப்ப X மற்றும் Y ஓட சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 152 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப பண்ணா என்ன வரும்? X பிளஸ் Y ஈக்குவல் டு 304 வருது. ஸோ இது ரெண்டு என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா? அந்த ரெண்டுலையும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட், இது தேர்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ வச்சிட்டோம்னா என்ன வருது? இது ரெண்டுலையும் x வந்து 2x இருக்கு. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல 2x இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1x தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டால என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும் டேரக்டா அப்படி பண்ணோம்னா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 306 இந்த வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த xy தேவையில்ல. 306 பிளஸ் 304 மைனஸ் 555. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 0 1 6 610 மைனஸ் 555. மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருது? 55 வரும். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கலவையில் தண்ணீர் மற்றும் வைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரும் வைனும் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுதிக்கலாம். தண்ணீர் மற்றும் வைன் எழுதிக்கலாம். 7:19 கொடுத்துருக்காங்க என்ற விகிதத்தில் இருக்கிறது. இதில் தண்ணீரை விட வைன் 12 லிட்டர் அதிகமாக இருக்கிறதா? ஸோ தண்ணீரை விட வைன் வந்து எனது 12 லிட்டர் அதிகமாக. அப்ப இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 12 லிட்டர் வந்து அதிகமாக இருந்தா அக்கலவையில் உள்ள வைனோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? அதுவும் நமக்கு 12 தான். அப்போ 12x is equal to 12 லிட்டரா? அப்ப x is equal to என்னது? 1. x is equal to 1. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வைனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப வைன் வந்து 19. அப்ப 1ஓட மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? அதுவும் நமக்கு 19 தான் வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் கொள்முதல் விலையானது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிபி கொடுத்துருக்காங்க. கொள்முதல் விலையானது குறிக்கப்பட்ட விலை, அது எம்டி 60% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 4% தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொள்முதல் விலை 100 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 60% ஆகும். கொள்முதல் விலை தான். அப்ப சிபி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 60%. அப்ப 100ல இருந்து பாக்குறப்ப 60%. அப்ப சிபின்றது நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 60 தான். ஸோ சிபி வந்து என்னது? 60 60% ஆகும். அடுத்து குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 4% வந்து என்ன பண்றாங்க? தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 100ல இருந்து என்ன பண்றாங்களா? இந்த 100 தான் வந்து எம்பி. 100ல இருந்து என்ன பண்றாங்க? 4% தள்ளுபடி. அப்ப என்னவா இருந்திருக்கும்? 96 இருந்திருக்குமா? அப்ப 60 இருக்கு, இங்க 96 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்ட லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு? 36. அப்ப 36 வந்து சிபிஐ தானே எப்பயுமே நம்ம லாபம் பார்ப்போம். அப்ப ப்ராஃபிட்ன்றது எப்பயுமே நம்ம எதுல பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்ல தான் பார்ப்போம். அந்த 60ல இந்த 36% வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? 60% கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 80 20 மற்றும் 75 ஆகியவற்றால் வகுத்தால் ஒவ்வொரு நிகழ்விலும் 14 கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்படி கேட்டிருந்தாங்களாவே 15 80 20 75. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2ஆல பண்ணலாமா? 10 5ஆல பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்ப 5ஆல பண்ணோம்னா 6
ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 5 × 4 வந்து 20 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து 5 × 4 இருக்குது, அது ஒரு 20 வரும். இன்ட்டு 3 இருக்குது. ஸோ 2 × 2 4, 4 × 3 என்ன வரும் 12 வரும், 1200 வரும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு நிகழும் 14 வந்து மீதியாக இருக்கணுமா. அப்போ இதோட என்ன வரணும் 1 4 வந்து ஆட் பண்ணுற மாதிரி வேல்யூ வரணும். அப்போ 1 2 1 4 வரணும். அந்த ஆப்ஷன் எது இருக்குது நமக்கு டியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி 1214. தேங்க்யூ.